கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நாம் போகலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, அருமையான இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறவராய் எங்களுக்கு நீர் அருளப்பட்டிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவாகிய உம்மை குறித்து அவர் இன்னும் அநேக காரியங்களை ஆண்டவரே சபையாகி எங்களுக்கு போதிக்கும்படி அவரை நீங்கள் அருளி செய்ததுக்காக ஏசப்பா உமக்கு நாங்கள் அதிக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை குறித்து, உம்முடைய ராஜ்யத்தை குறித்து, வருங்காலத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, எங்களுடைய காரியங்களை குறித்து ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் எங்களுக்கு வெளிப்படுத்தி உம்மை குறித்து சாட்சி கூறுகிற இந்த பரிசுத்த ஆவியானவரை நீர் வாக்களித்திருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அவர் இன்றைக்கு எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற சத்தியத்தை விளங்கி கொண்டு தேவனிடத்தில் இன்னும் நாங்கள் கிட்டி சேர, இயேசுவாகிய உம்மை நாங்கள் அதிகமாய் அன்பு கூற தேவன் அனுக்கிரகம் பாராட்டி அருளுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் சபைக்கு போதிக்கப்பட வேண்டிய சத்தியங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலமாகத்தான் அதிகமாய் என்ன பண்ணப்பட்டது, கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. யார் மூலமாய்? அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய். இன்றைக்கு நாம் ஒரு வேத பகுதியை வாசித்தோம். அது எது? அப்போஸ்தலர் 26 தானே நாம் வாசித்தோம். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து அந்த 26 வாசித்தோம் என்றால் அங்கு வேத வசனம் சொல்லுகிறது. 16 வாசிக்கலாம். இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில், நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானேன். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஏன் அப்படிப்பட்ட தரிசனம் கொடுக்கப்பட்டு அவரை ஊழியக்காரனாக கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்றால், இனி வரும் திருச்சபைக்கு, இனி வரும் மக்களுக்கு, இனி வருகிறதான ரட்சிக்கப்படுகிறதான பிள்ளைகளுக்கு இயேசுவை குறித்த சாட்சியை சொல்லிக் கொடுக்க யாரை பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்தினார் என்றால், பவுலை பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. அதான் இங்கே வாசிக்கிறோம். நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானேன். ஹல்லேலூயா. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஏன் இந்த தரிசனம் கொடுக்கப்பட்டது என்றால், இவர் பரிசுத்த ஆவியை பெற்று யாரை குறித்து போதிக்க வேண்டும்? இயேசுவை குறித்து போதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப இயேசுவை குறித்து போதிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் பவுலை என்ன பண்ணார்? நிரப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு ஏன் பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் என்றால், நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்று அநேகருக்கு என்ன பண்ணணும்? இயேசுவை குறித்து சொல்ல வேண்டும். அநேகருக்கு இயேசுவை குறித்து நீங்க என்ன பண்ணணும்? சொல்லணும். இப்போ பரிசுத்த ஆவியை பெறாமல் நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால், பரிசுத்த ஆவியை நாம் பெறாமல் இருந்தோம்னா நம்மளே பரிசுத்த பாதையில் தடுமாறுகிறவர்களாக இருப்போம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பார் என்றால் நமக்குள்ள எந்தவித ஒரு தடுமாற்றமும் என்ன பண்ணாது? இருக்காது. அல்லேலூயா. ஒரு தெளிவாக நமக்கு என்ன பண்ணுவார்? அவர் விளங்க பண்ணிடுவார். அல்லேலூயா. இப்போ நான் உங்களுக்கு இந்த வார்த்தையை கொண்டு வருகிறேன் என்றால் அவர் தெளிவுபடுத்தி என்ன பண்ணுறாரு? இங்கே அனுப்புகிறார். இதை போய் நீ சொல்லு அப்படின்னு அவர் அங்கே தெளிவுபடுத்தி தான் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? அனுப்புவார். நான் எதையோ ஒன்றை உங்களுக்கு நான் கொண்டு வந்து என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. சொல்ல பரிசுத்த ஆவியானவர் அனுமதிக்கவும் மாட்டார். ஹல்லேலூயா. அப்படித்தான் உங்களையும் பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக இயேசுவை பற்றி சொல்வதற்கு உங்களை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. அதற்குத்தான் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. ஹல்லேலூயா. இப்போ பவுலுக்கு சொல்றார், இதுக்கு தான்ப்பா உன்னை செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஊழியத்தில் உன்னை சாட்சியா
ஊழியக்காரனா எதுக்கு செலக்ட் பண்ணியிருக்கிறேன்னா, நான் காண்பிக்கிறது, நான் தரிசனத்தில் உனக்கு காட்டுறது எல்லாவற்றையும் நீ என்ன பண்ணணும், சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது கர்த்தர் நமக்கு காண்பிக்க போகிறது, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நமக்கு நாம் விளங்கி கொள்ள போகிற எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணணும்னா மற்றவர்களுக்கு சொல்லணும். 18வது வசனம் பாருங்க. அவர் என்ன பண்ணினாராம், அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்புகிறேன் என்றார். என்ன பண்றதுக்காக பவுலை தேவன் செலக்ட் பண்ணார் அப்படின்னா, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன, இருளை விட்டு ஒளியினிடத்திற்கு, சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு. ஹல்லேலூயா. இப்ப நமக்கு ஏன் இந்த பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுகிறார் என்றால், பவுலை எப்படி பயன்படுத்தினாரோ பரிசுத்த ஆவியானவர், அப்படி நம்மளையும் என்ன பண்ணணும், அவரு பயன்படுத்தணும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் யாரு, பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம போய் சொன்னால் யாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்கல்ல, அப்படித்தான் இருக்கா? ஏன் இல்லை, ஏற்றுக்கொள்கிறாங்கல்ல, ஏற்றுக்கொள்கிறாங்க. விடுதலை என்பது உடனே ஒரு ஆளுக்கு என்ன பண்ணுறாது, நடந்துடாது. அவர்கள் எவ்வளவாய் தன் இருதயத்தை திறக்கிறார்களோ அவ்வளவாய் அந்த நபருக்கு என்ன வந்துடும், விடுதலை வந்துவிடும். ஹல்லேலூயா. இப்போ நான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசாமல் விட்டால் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை குறித்து அக்கறை வரவே வராது. ஆனால் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு பேசுகிறேன் என்றால் உங்களுக்கு என்ன வரும்னா, அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை உங்களுக்கு வரும். அல்லேலூயா. இங்கே அதான் சொல்கிறாரு, இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு. அல்லேலூயா. இப்போ அநேகர் கண்கள் என்னவா இருக்குதுன்னா, மூடப்பட்டு இருக்கிறது. என்னவா இருக்குது, மூடப்பட்டு இருக்கு. அதுக்கு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பட்டணங்கள் தோறும் அவருடைய ஜெபத்தில் ஒரு காரியம் முக்கியமாக இருந்தது. எபேசு நிருபத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். எபேசியர் 1ஆம் அதிகாரம், நாம் அதை எபேசியர் 1 நாம் வாசிக்கலாமா? எப்படிப்பட்ட ஜெபம் அவருக்கு இருந்ததாமா? 17வது வசனம் பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும் தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையான மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. பவுலுடைய ஜெபம் பட்டணங்கள் தோறும் என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, எல்லாருக்கும் பிதாவை இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவும் தெளிவும் உண்டாயிருக்க வேண்டும் என்ற ஜெபம் பரிசுத்த ஆவியானவர் பவுல் மூலமா என்ன பண்ணாரு, ஜெபித்தார். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் என்ன பண்ணணும், அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்ணை அவர் கொடுத்தா நல்லா இருக்கணும். நான் என்ன பண்றேன், ஜெபம் பண்றேன்னு சொல்றார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நிறைய பேருக்கு சத்தியத்தை சொல்லும் பொழுது விளங்கி கொள்ள முடியாமல் இருப்பதற்கு காரணம் அவருடைய மனக்கண் என்னவா இருக்குது, குருடா இருக்குது. என்னவா இருக்கு, குருடா இருக்கு. ஏன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வர்றதில்ல, ஏன் கர்த்தருக்கு பயப்படுகிறதான அந்த காரியம் மக்களிடத்தில் குறைவா இருக்குதுன்னா, கர்த்தரை குறித்த அறிவு அவங்களுக்கு என்னவா இருக்குது, குறைவா இருக்குது. அப்போ கர்த்தரை குறித்த அறிவை அவர்கள் அடைந்து கொண்டே இருப்பார்கள் என்றால் கர்த்தரை குறித்த பயம் என்ன பண்ணும், வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை அறிந்து தைரியமா இருப்பது வேற, கர்த்தரை அறியாமல் முரட்டுத்தனமாக இருப்பது வேற. அசட்டு தைரியம்னு சொல்கிறாங்க பாரு, அதுக்காக தேவன் நம்மளை செலக்ட் பண்ணல. கர்த்தரை அறிந்து அவருக்கு நம்ம பயப்படணும்னு தான் நமக்கு அவரை அறிகிற அறிவின் வாசனை என்ன பண்ணுறாரு,
தருகிறார். அவரை அறிந்து கொண்டோம் என்றால் நமக்கு நிச்சயமா தெய்வ பயம் என்பது என்ன பண்ணும், வந்துடும். நம்ம சொல்றவங்களுக்கும் தெய்வ பயம் வந்துடும். ஆனால் இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏன் இந்த தெய்வ பயம் வர்றதில்லை அப்படின்னு கேட்டா, நம்ம மூலமா பலத்த காரியம் கிரியை என்ன பண்றதில்ல, நடக்கிறதில்ல. ஹல்லேலூயா. அன்றைக்கு பவுலையோ பேதுருவையோ நீங்க அப்போஸ்தலனாகிய யாரையோ எதிர்த்தாங்க அப்படின்னா உடனே தேவன் என்ன பண்ணுவாரு, யுத்தம் பண்ணுவார். உடனே தேவன் அவர்களுக்காக என்ன பண்ணுவார், வழக்காடுவார். இன்னைக்கு நம்ம போய் ஒரு காரியத்தை நாம் செய்துட்டு வரும்போது நம்மளை எதிர்க்கிறாங்கன்னா நமக்காக கர்த்தர் வழக்காட மாட்டேங்கிறார். ஏன் வழக்காட மாட்டேங்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு நம்மகிட்ட என்ன இல்லைன்னா பரிசுத்தம் இல்லை. பரிசுத்தம் உள்ள ஒரு தேவ மகனாய் மகளாய் நாம் சுவிசேஷத்தை கொண்டு போகும் பொழுது நமக்கு என்ன நேரிட்டாலும் உடனே கர்த்தர் என்ன பண்ணுவார், செயல்படுவார் என்ற ஏதாவது ஒரு காரியத்தை அவர்களுக்கு காண்பிப்பார். அப்போதான் நான் அம்மா குறித்த பயம் அவங்களுக்கு உண்டாகும் பொழுதுதான் நம்ம சொல்லுகிற கர்த்தரை அவங்க என்ன பண்ணுவாங்க, அறிந்து கொள்வாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பவுல் ஜெபத்தில் எல்லாருக்கும் ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண் வேண்டும் என்று என்ன பண்றாரு, ஜெபிக்கிறார். இப்படித்தான் பவுலை என்ன பண்ணாருன்னா பரிசுத்த ஆவியானவர் செலக்ட் பண்ணியிருக்கிறார். எதுக்கு, அவருடைய சாட்சியை அறிவிக்கிற பாத்திரமாய். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவர் என்னை அவர் சாட்சியை அறிவிக்கிறவர்களா பயன்படுத்த என்னை செலக்ட் பண்ணி இருக்கிறாருன்னு சொல்ல முடியுமா? அல்லேலூயா. என்னை ஆண்டவர் ஏசப்பா பற்றி சொல்லுறதுக்கு என்னை என்ன வச்சிருக்கிறாரு, அவர் சாட்சியை அறிவிக்கிற பாத்திரமா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க இயேசுவை பற்றி சாட்சி கொடுக்கணும். நம்மளை பற்றி இல்லை, யாரை பற்றி, இயேசுவை பற்றி சாட்சி கொடுக்கணும். ரெண்டு காரியம். முதலாவது, பவுல் தன்னுடைய ஊழியத்திலே பிரதானமாய் அவர் எதை செலக்ட் பண்ணார் அப்படின்னா கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து தான் அதிகமாக பிரசங்கம் பண்ணியிருக்கார். யாரு, பவுல். அல்லேலூயா. எதை குறித்து பிரசங்கம் பண்ணியிருக்காரு, சத்தமா சொல்லுங்க. ஏமா சிலுவை குறித்து பிரசங்கம் பண்ணணும், அதுவே ஒரு அவமான சின்னமாச்சே, அதை குறித்து ஏன் ஒரு பிரசங்கம் பண்ணணும் இல்ல? ஏன் பவுல் இயேசுவின் சிலுவையை குறித்து பிரசங்கிப்பதையே செலக்ட் பண்ணாரு அப்படின்னா, நாமெல்லாம் இயேசு சிலுவையில் மரித்ததை பார்த்த காட்சி வேற, ஆனா பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்ட காட்சி வேற. அல்லேலூயா. அதை தான் இன்னைக்கு நம்ம விளங்கி கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள நாம் போகிறோம். அதனால தான் நான் வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். சிலுவை பற்றிய உபதேசம், சிலுவை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாய் இருக்கிறது, தேவபலனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கெட்டு போகிறவர்களுக்கு சிலுவையை பற்றிய உபதேசம் எப்படியா, பைத்தியமா இருக்குது. அன்றைக்கு இயேசுவை குறித்து பேசும்போது ஜனங்கள் எல்லாம் எப்படி கேட்டாங்கன்னா, கேட்க மனதில்லாமல் கேட்டாங்க. அதுவும் இல்லாமல் சிலுவையில் அறைந்த இயேசுவை குறித்து கேள்விப்படும் போது அதை ரொம்ப கேவலமாக நினைச்சாங்க. ஆனால் அவர்களுடைய நினைவு தவறு என்பதை உணர்த்தி காண்பிப்பதற்கு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் மிகவும் பிரயாசப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சாதாரணமாக அவர் சிலுவைக்கு போகல. ஆண்டவராகிய இயேசு அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி உனக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்கும்படி, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்கும்படி வருவார் என்று சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன நிறைவேறுதலாய் இயேசு இந்த பூமியில வந்து அதை நிறைவேற்றும்படித்தான் எங்க போனாரு, சிலுவை மரத்துக்கு போனார். ஹல்லேலூயா. என்பதை நாம என்ன பண்ணணும்னா இன்னும் அறியணுங்கிறதுக்காக தான் பவுல் வேற ஒன்றை குறித்து பிரசங்கியாமல் சிலுவையை குறித்து என்ன பண்றார், பிரசங்கிக்கிறார். அல்லேலூயா. மரத்தில் அருமையான ஏவாளை பிசாசு எங்க வச்சு ஏமாத்தினா, மரத்தின் கனியை வச்சு ஏமாத்தினா. அதே பிசாசை இயேசு மரத்தில் தூக்கப்பட்டவராய் பிசாசை இயேசு என்ன பண்ணாரு, ஜெயித்தார். அல்லேலூயா. கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? ஏவாளை மரத்தில் வைத்து என்ன பண்ணலாம், ஏமாற்றினா. ஆனா அதே மரத்தில் தூக்கப்பட்ட இயேசு பிசாசை என்ன பண்ணாரு, ஜெயித்தார். அல்லேலூயா. அதனால தான் அவர் உபதேசத்தில் அவருடைய பிரசங்கத்தில்
சிலுவையை குறித்து என்ன பண்ணுகிறார்? எடுத்துக்கொண்டார். அவர் எங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணாரோ அங்கெல்லாம் இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை குறித்து பேசுவதில் இயேசு அருமையான பவுல் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஹல்லேலூயா. மற்றவர்கள் எல்லாம் இவன் என்ன அந்த மரித்து போன மதபோதகனாகி இயேசுவை குறித்து போய் பேசுறான் அப்படின்னு என்ன பண்ணாங்கன்னா கேவலமா நினைத்தாங்க. ஆனால் அவர் கேவலப்படுகிற சின்னம் அல்ல, அந்த இயேசுவின் நாமம் தான் ரட்சிக்க வந்த நாமம், ஜனத்துக்கு விடுதலையை கொடுக்க வந்த நாமம். அவர் நாமத்தை உச்சரிக்கும் பொழுது விடுதலை உண்டு, ரட்சிப்பு உண்டு. ரட்சிப்புனா என்ன? இயேசுவை ஏற்றுக்கொண்டு சபைக்கு வர்றது மட்டும் ரட்சிப்பு இல்லை. இந்த ரட்சிப்புல தான் நமக்கு சுகம் இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது, எதிர்காலம் இருக்கிறது, நித்திய ஜீவன் இருக்கிறது. எல்லாம் அடங்கினது தான் என்னது? ரட்சிப்பு. ஹல்லேலூயா. எல்லாம் அடங்கினது தான் என்னது? ரட்சிப்பு. ரட்சிப்புனா இயேசுவை எனக்கு தெரியும்னு சொல்றது மட்டும் ரட்சிப்பு கிடையாது. ஹல்லேலூயா. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. கலாத்தியர் 6:14 பாருங்க. அங்கே பவுல் என்ன சொல்லுகிறார்? கலாத்தியர் 6:14, நாமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். இங்க சொல்றாரு, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. ஹல்லேலூயா. சிலுவையை தவிர நான் வேற எதையும் நான் என்ன பண்ண மாட்டேன்? மேன்மை பாராட்ட மாட்டேன். அப்படி என்னையா இருக்குது இந்த சிலுவையில் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஹல்லேலூயா. அப்படி என்ன இயேசு இந்த சிலுவையில் சம்பாதித்து வைத்தார் என்பதை நாம் யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையில் சம்பாதித்த காரியத்தை நம்ம நிறைய நேரம் அறியாததுனால தான் நாம் இன்னுமே இருளுக்குள்ளே இருக்கிறது மாதிரி இருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ பவுல் பாருங்க, நாமெல்லாம் பார்த்த விதம் வேற, பவுல் சிலுவையில் மரித்த இயேசுவை பார்த்த விதம் வேற. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சிலுவையில் மரித்த இயேசுவை பார்த்து ஐயோ பாவம் அப்படின்னு கண்ணீர் விட்டுருக்கோமா? இதை தான் செஞ்சோம். இயேசு சிலுவையில் மரித்த அந்த காட்சியை, கோர காட்சியை பார்த்து என்ன சொன்னோம் அப்படின்னா, ஐயோ என் இயேசுவை என்ன பண்ணாங்க, இப்படி போய் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்களேன்னு இயேசுவை பார்த்து என்ன பண்ணோம்? பரிதாபப்பட்டோம். உண்மைதானே? எத்தனை பேர் இயேசுவை பார்த்து பரிதாபப்பட்டீங்க? நம்ம பரிதாபப்பட்டோம் பாருங்க, அது தப்பான பார்வை. இன்றைக்கு நம்ம சரியா பார்க்க போறோம். என்னத்தை பார்க்க போறோம்? அதான் இன்றைக்கு செய்தி. ஹல்லேலூயா. பாருங்க, சிலுவையில் இயேசு எதை, அதாவது சிலுவையில் பவுல் எதை பார்த்தார் அப்படின்னா நான் வாசிக்கலாம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு யார் அப்படின்னா அவர் தான் இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். சமாதான பிரபு. நம்முடைய இயேசு யாரு? சமாதான பிரபு. நம்முடைய இயேசு யாரு? எப்படி இந்த சமாதானத்தை நமக்கு கொடுத்தாரு? சிலுவை மரணத்தினால், சிலுவையிலே அவர் பட்ட பாடுகளினால் என்ன கொடுத்தாரா? சமாதானத்தை நமக்கு கொடுத்தார். இந்த சமாதானம் எப்படி நமக்கு குலைஞ்சு போச்சு, எப்படி நமக்கு விட்டு போச்சுன்னா, ஏற்கனவே நாம் சொன்னது போல ஆதாம் ஏவாளுடைய பாவத்தினால், மீறுதலினால் பிதாவாகிய தேவன் மனுக்குலத்தை என்ன பண்ண முடியல? ஆசீர்வதிக்க முடியல. ஏதேன் தோட்டத்தை விட்டு ஆதாம் ஏவாளை துரத்தின பிற்பாடு மனுக்குலத்தின் மீட்புக்காக இரட்சகரை இந்த பூமிக்கு அனுப்புவேன் என்று வாக்கு பண்ணின பிதாவாகிய தேவன் இந்த இயேசுவை இரட்சகராய் இந்த உலகத்துக்கு என்ன பண்ணார்? அனுப்பினார். ஹல்லேலூயா. இப்போ ஏன் இயேசு இந்த பூமிக்கு வந்தார் என்றால், இப்போ பிதாவுக்கும் மனுக்குலத்துக்கும் இடையில ஒரு பெரும் பிளவு இருக்கிறது, ஒரு பெரிய விரிசல் இருக்கிறது. அவர் நம்மிடத்தில் வர முடியாதபடி, நாம் அவரிடத்துக்கு போக முடியாதபடி என்ன இருக்கிறது? பெரிய பிளவு. என்ன இருக்கிறது?
இப்போ நாம் நினச்சா தேவன்ட்ட என்ன பண்ண முடியாது, போக முடியாதவங்களாம் இருந்தோம். எப்பன்னா இயேசு நமக்காக சிலுவையில் மரிப்பதற்கு முன்பாக. இப்போ அப்படி இல்லை. ஆனால் இதைத்தான் பவுல் இங்கு நமக்கு விளக்குகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் இதை விளக்குவதற்கு முன்பாக நம்ம ஏசாயா 59:2 நாம் வாசிச்சிடலாம். ஏசாயா 59:2. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. இப்ப பிதாவை நம்ம என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. என்ன இடையில இருக்கிறது? அக்கிரமம், அப்புறம் பாவம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஏன் இன்றைக்கு தேவனை தொட முடியல, நீங்க ஏன் இன்றைக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை வாங்க முடியல அப்படின்னா என்ன தடையா இருக்கிறது? அக்கிரமம், அப்புறம் பாவம். அல்லேலூயா. தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க முடியாமல் இருப்பதற்கு 2 காரணத்தை ஏசாயா எழுதுகிறார். ஒன்று என்னது? அக்கிரமம், இன்னொன்று பாவம். இது 2ம் மனிதனை தேவனை விட்டு என்ன பண்ணிருச்சு? பிரித்து விட்டது. சொல்லுங்க, என்ன விட்டது? பிரித்து விட்டது. இப்ப இந்த அக்கிரமமும் பாவமும் நிவர்த்தி செய்யப்பட வேண்டுமானால் வேதம் சொல்லுகிறது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. சத்தமா சொல்லுங்க, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. என்ன இல்லை? ஆமா, ரத்தம் சிந்தனா மட்டும்தான் பாவம் என்ன பண்ணப்படும்? மன்னிக்கப்படும். பாவம் நிவர்த்தியாகும், பாவம் வெளியேறும். அப்பதான் பிதாவாகிய தேவன் நம்மளை என்ன பண்ண முடியும்? ஆசீர்வதிக்க முடியும். நாமும் பிதாவிடத்துல நெருங்கி போக முடியும். இப்போ இப்படி தடையாயிருந்த காரியத்தை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சிலுவையில் இயேசு மரிக்கும் பொழுது பார்க்கிறார். என்ன பார்க்கிறார் என்றால், எபேசியர் 2ஆம் அதிகாரம், நாம் எபேசியர் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். அதில் 13 நான் வாசிக்கலாமா? வாசிங்க. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதிரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனால் இருதிரத்தரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் தூரமாய் இருந்த உங்களுக்கும் சமீபமாய் இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தபடியே நாம் இருதிரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? நாம் பிதாவிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை யார் மூலமாய் பெற்றிருக்கிறோம்? சத்தமா சொல்லுங்க, யார் மூலமாய் பெற்றிருக்கிறோம்? இயேசு. சத்தமா சொல்லுங்க, இயேசு. எப்படி அது சாத்தியமாச்சு? சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே. ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திலிருந்து வழிந்து ஓடுகிற இந்த இரத்தம் பிதாவுக்கும் நமக்கும் இடையே இருந்ததான அந்த கேப்பை போய் நிரப்பிருச்சு. ஹல்லேலூயா. இப்போ நாமும் பிதாவும் ஒன்றாகும்படி இயேசு என்ன பண்ணிட்டார்னா தம்முடைய இரத்தத்தினால ஒரு பாலத்தை அமைத்து விட்டார். இப்போ இயேசுவின் இரத்தத்தின் மேலே நம்ம என்ன பண்ணுகிறோம்னா பிதாவிடத்துக்கு கடந்து போகிற ஸ்லாக்கியத்தை யார் நமக்கு சம்பாதித்தது? இயேசு நமக்கு சம்பாதித்து கொடுத்தார் என்ற சத்தியத்தை பரிசுத்த ஆவியானவர் மூலம் பவுல் இடத்துல பேசி அதை சபைக்கு என்ன பண்ணுகிறார்? தெரியப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பாருங்க, இதுவரையிலும் பிதாவும் மனுக்குலமும் பிரிவினையில் இருந்தது. அங்கே ஒரு நடுச்சுவர் எழுப்பப்பட்டிருந்தது, அங்கே ஒரு தடை இருந்தது. அதையெல்லாம் இயேசு தம்முடைய சிலுவை மரணத்தினாலே என்ன பண்ணார்? அதை தகர்த்து போட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கு சட்டதிட்டம் என்று சொல்லப்படுகிற நியாய பிரமாணம் மக்களை பாவம்
நீ பாவம் செய்கிறாய் என்றுதான் சொல்ல முடிந்ததே தவிர பாவ பரிகாரம் அங்கு செய்ய முடியவில்லை. ஆனால் பாவ பரிகாரியாய் வந்தவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு. ஹல்லேலூயா. இப்ப நிறைய பேர் இயேசுவிடத்துல வந்து ஜெபிப்பதற்கு வந்தா அவங்களே ஜெபம் பண்ணாம நம்மளை பார்த்து சொல்றாங்க, நீங்க என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நீங்க என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லித் தராரு? இயேசு பவுல் மூலமாய் நமக்கு என்ன சொல்லித் தராருன்னா, நீங்களே பிதாவிடத்துல என்ன பண்ணலாம்? சத்தமா சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? ஜெபம் பண்ணலாம். நீங்களே பிதாவிடத்துல என்ன பண்ணலாம்? ஜெபம் பண்ணலாம். யார் மூலம்? இயேசுவின் மூலம். அந்த ஜெபம் கேட்கப்படுமா? கேட்கப்படாதா? கேட்கப்படும். ஹல்லேலூயா. இதுக்கு முன்னாடி ஒரு மத்தியஸ்தர் நமக்கு இல்ல. ஆனா இப்பொழுது நமக்கு யார் இருக்கா? இயேசு என்ற மத்தியஸ்தர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதனால தான் நாம் இயேசுவின் நாமத்திலே பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். தைரியமாய் கிருபாசன தண்டைக்கு வந்து சேருகிறார். ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை. ஹல்லேலூயா. இந்த சபைக்கு விலக்கி காட்டினவர் யாருன்னா பவுல் அப்போஸ்தலன். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு விலக்கி காட்டினதை பவுல் அப்போஸ்தலன் திருச்சபைக்கு சொல்றார். இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் பிரச்சனையில் இருந்தது சாத்தியம்தான். ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீங்கள் என்ன ஆனீங்க? சமீபமானீர்கள், பக்கத்தில் வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் கேட்டு கொள்கிறதை எல்லாம் உங்களுக்கு கொடுக்கும்படி பிதாவாகிய தேவன் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? அங்கே வசனம் பாருங்க, நல்லா நீங்களே அந்த வசனத்தை பாரு. 13வது வசனத்தின் கடைசி வரி பாருங்க. கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். நல்லா பாருங்க, கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே. அப்போ பிதா நமக்கு எத்தனை வாக்குத்தத்தம் வச்சிருக்கிறாரோ, ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரோ, அதையெல்லாம் நீங்க வாங்குவதற்கு இப்ப எங்க வந்துட்டீங்க? பக்கத்துல வந்துட்டீங்க, சமீபத்துல இருக்குது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு ஆசீர்வாதம் எங்க இருக்குது? பக்கத்துல இருக்குது. இதை யார் நமக்கு தந்தது? எப்படி தந்தாரு? சிலுவை மரணத்தினால், ரத்தத்தினால். இதை பவுல் சொல்றாரு, எப்பா உங்களுக்கு இப்ப ஆசீர்வாதம் எங்க இருக்குது? பக்கத்துல இருக்கு. நித்திய ஜீவன் எங்க இருக்குது? பக்கத்துல இருக்கு. சமீபமானீர்கள், பக்கத்துல வாங்கிட்டீங்க. பக்கத்துல நமக்கு வாங்கி கொடுத்தவர் தான் யாரு? இயேசு. இதை தான் பவுல் அப்போஸ்தலன் மூலமா சபைக்கு என்ன பண்ணுகிறார்? விளக்கி காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. அதே அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இப்படி சமாதானம் பண்ணி, அடுத்த வசனத்தினுடைய கடைசி வார்த்தை என்ன சொல்றது? தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இப்ப நாமும் பிதாவும் என்னவாயிட்டோம்? ஒப்புரவாகி விட்டோம். இப்ப நமக்கு பிதாவுக்கும் என்ன இல்லை அப்படின்னா, கசப்பு, வெறுப்பு, பிரிவினை, அக்கிரமம் எதுவுமே தடையா இல்லை. எல்லாம் என்ன பண்ணப்பட்டிருக்குது? இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால்தான் தேவ பிள்ளைகள் நம் தேவனிடத்தில் ஆசீர்வாதம் வாங்குவதற்கு நாம் பயப்பட வேண்டியதில்லை. தேவன் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை என்ன பண்றாரு? வாக்கு பண்ணி இருக்கிறார். நம்ம கேட்டு என்ன பண்ணலாம்? வாங்கி கொள்ளலாம், உரிமையாக்கி கொள்ளலாம், சொந்தமாக்கி கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஆனால் இதையெல்லாம் பிசாசு நமக்கு எப்படி காமிச்சு வச்சிருந்தான்னா, அதோ பார் தேவன், அவர்கிட்ட யாரும் பக்கத்தில் என்ன பண்ண முடியாது? நெருங்க முடியாது. அவர் மிகவும் பிரகாசமான தேவன். நீங்க பக்கத்துல போனா உங்களை சுட்டெரிச்சிடுவாரு அப்படின்னு பிசாசு நம்மளை என்ன பண்ணான்னா, இப்படி பயமுறுத்தி தூரப்படுத்தி வச்சிருந்தான். ஆனா ஜீசஸ் நம்மளை எப்படி இழுத்துட்டு போய் சிலுவை மரத்தில் அவர் ரத்தம் வடிய வடிய நம்ம கரத்தையும் பிதாவின் கரத்தையும் என்ன பண்ணாரு? இணைத்து ரெண்டு பேரையும் என்ன பண்ணாராம்? ஒப்புரவாக்கினார், சமாதானப்படுத்தினார். அல்லேலூயா. சமீபமாக்கினார். அல்லேலூயா. அவர் மூலமாய் நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? பிதாவிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். இதை தான் பவுல் அப்போஸ்தலர் மூலமா சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி கொடுத்தார். இப்போ நம்முடைய ஜீசஸ் நமக்கு யாரா இருக்கிறார்னா, சமாதான காரணர், சமாதான பிரபு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம் பிதாவிடத்தில் நிறைய பேர் நினைக்கிறாங்க என்ன அப்படின்னா, கடவுள்கிட்ட நம்ம கேட்டால் கடவுள் நமக்கெல்லாம் அதை என்ன பண்ண மாட்டார்? கொடுக்க மாட்டார். நம்மளே ஒரு முத்திரை குத்திக்கிட்டு போகிறது ஜீசஸ் கிட்ட. அப்புறம் போய் சரி என்ன பண்ணுறது, ஒரு ஜபத்தை பண்ணிட்டு போவோம் அப்படின்னு என்ன பண்ணுறதுன்னா, ஒரு கடமை ஜபம் பண்ணுறது. ஆனால் நமக்கு இப்படி ஒரு தெளிவு இருந்து வைங்க, நம்முடைய தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல
அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணாரு? கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஐயோ ரொம்ப காலம் நம்ம எப்படி தான் இருக்கணும்? பிச்சைக்காரனாக தான் இருக்கணும், நம்ம அப்படி ஏழ்மையில தான் இருக்கணும். அப்படிலாம் வேதம் சொல்லவே இல்லை. ஹல்லேலூயா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தேவன் நமக்கு என்ன செய்கிறார்? அருளி செய்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை உயர்த்தி உன்னத வரையிலும் நம்மளை உயர்த்தி வைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கிறிஸ்து சிலுவையில மரித்ததற்கான காரணம். சிலுவையில மரித்து நமக்கு அதை தான் சம்பாதித்து என்ன பண்ணாரு? கொடுத்தார். ஹல்லேலூயா. எல்லாரை காட்டிலும் நாம் மேன்மையா இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். ஹல்லேலூயா. நம்ம எப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம்னா எல்லாமே எதிராக தான் நினைப்போம். சாத்தா அப்படி சொல்லி கொடுத்து வச்சிருப்பான், எதிராக சொல்லி கொடுத்து வச்சிருப்பான். ஆனா ஆண்டவர் பாருங்க, பிதாவை உனக்கு இவ்வளவு சமீபமா பெற்றுட்டீனா, யாக்கோபு 1:17 என்ன சொல்லுகிறது? நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அதில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. பிதா நமக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை என்ன பண்ணாரு? வச்சிருக்கிறார் இல்லைங்களா? ஆதாமை ஆசீர்வதிக்கும் போது 2ஆம் அதிகாரத்தில் ஆதாமை ஏவாளை பார்த்து பிதாவாகிய தேவன் என்ன சொன்னார் தெரியுங்களா? 28வது வசனம் பாருங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பியதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதிச்சார். எப்படி ஆசீர்வதிச்சாருன்னா, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி. இப்படி தேவன் பிதாவாகிய தேவன் ஆபிரகாம் ஆசீர்வதிச்சார், ஆதாம் ஆசீர்வதிச்சார். ஆதாம ஆசீர்வதிச்ச அந்த ஆசீர்வாதத்தை சாத்தான் கையில பிசாசு ஆதாம் என்ன பண்ணிட்டான்? கொடுத்துட்டார். இப்ப சாத்தான் கையில கொடுத்த இந்த ஆசீர்வாதத்தை தான் இயேசு சிலுவையில மரிச்சு பிசாசு கையில இருந்து பிடுங்கி யார் கையில கொடுத்திருக்கிறார்? நம்ம கையில கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. விளங்குதா உங்களுக்கு? நம்ம கையில எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்னா, ஆண்டு கொள்ளுகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணி இருக்கிறார்? வாக்கு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா நம்மளை பிசாசு இன்னவரையிலும் எப்படிதான் பார்த்துட்டு இருக்கிறான்னா, நீ அவனுக்கு அடிமை, நீ கடைசி வரலும் வேலைக்காரனாக தான் வேலைக்கு போகணும், நீ ஒரு எஜமானாலும் ஆக முடியாது, நீ எல்லாம் படித்து மேலெல்லாம் வர முடியாது, உனக்கு இவ்வளவுதான் லிமிட்டு, இதுக்கு மேலே உன்னால் உன்னுடைய எல்லையை விரிவாக்க முடியாது, இதெல்லாம் கஷ்டம், இதெல்லாம் நஷ்டம், இப்படியே சொல்லி நம்மளை உருட்டி வச்சிட்டு இருக்கிறான். யாரு? பிசாஸ். ஆனால் பிதா என்ன செய்தார் என்றால், ஆதாமை பார்த்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்துங்க. கடைசியா சொன்னார் ஆண்டு கொள்ளுங்கள். இவ்வளவு ஆசீர்வாதத்தை பிதாவாகிய தேவன் ஆதாமுக்கு கொடுத்தார், அவன் விட்டுட்டான். ஆனா ஆண்டவர் அதை பிடிங்கி நம்ம கையில கொடுத்து, இவ்வளவு ஆசீர்வாதமும் உனக்கு தான், இப்ப நீ பிதாவுக்கு பக்கத்துல வந்துட்ட, நீ இதையெல்லாம் அவர்கிட்ட இருந்து கேட்டு என்ன பண்ணு, வாங்குன்னு சொல்லி தராரு. இப்ப நமக்கும் பிதாவுக்கும் எந்த பிரச்சனை இல்லை. இப்ப நமக்கும் பிதாவுக்கு என்னன்னா சமாதானம் உண்டு. அல்லேலூயா. என்னைய மட்டும் நீங்க ஏன் ஆசீர்வதிக்கல? என்னைய மட்டும் நீங்க ஏன் மறந்தீங்க? என்னைய மட்டும் ஏன் நீங்க விட்டுட்டீங்க? எனக்கு மட்டும் நீங்க ஏன் தரல? எனக்கு மட்டும் ஏன் இந்த ஓரம்? எனக்கு மட்டும் ஏன் இந்த சென்டர்? இல்லை அப்படிலாம் சொல்றேன்ல, என்னை ஓரமா தள்ளிட்டாங்க, என்னைய கொண்டு வந்து இந்த எதிரி மத்தியில் வச்சுட்டாரு. எல்லாம் என்னை சூழ்ந்துக்கிறாங்க, எல்லாம் என்னைய பேசுறாங்க. ஏன் ஆண்டவரே, நான் எத்தனை நாள் உங்களை பார்த்து கூப்பிடுறேன், எனக்கு ஏன் சுகமே இல்லை? ஏன் என் புருஷன் மாறவே மாட்டேங்கிறான்? ஏன் இந்த வாழ்க்கை? எத்தனை பேர் தேவனோட கோபமா இருக்கும், எனக்கு மட்டும் ஏன் இந்த கடன் தொல்லை? இதெல்லாம் நம்ம வாங்கிக்கிட்டது. ஆனால் யாரை சொல்லுவான்? கடவுளை பார்த்து சொல்லுவோம். அவர் சொல்றாரு, எப்ப நான் உனக்கு சிலுவையில் சம்பாதிச்சத நீ இன்னும் என்னதான் பண்ணலைன்னா விளங்கிக்கவே இல்லை. முதல்ல என்னோட சமாதானம் ஆனினா, உனக்கு நான் வாக்கு பண்ண பாரு ஆதாமுக்கு, அதையெல்லாம் நீயே எடுத்து என்ன பண்ணலாம்,
எடுத்துக்கலாம். ஆனா நீ எடுத்துக்க முடியாதபடி நான் சொல்றத நீ கேட்காம, என் வசனத்தை நீ புரிஞ்சுக்காம, சாத்தான் சொல்றத மட்டும் என்ன பண்ணிக்கிட்டு நிக்கிற, நான் கேட்டுக்கிட்டு நிக்கிறேன். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உனக்காக நான் சிலுவைக்கே போனேன். எதுக்குன்னா சமாதானம் பண்ண, பிதாவுக்கும் உனக்கும் இருந்த பகையை கொன்று போட, நியாயப்பிரமாணமாகிய சட்டத்திட்டத்தை நான் அழித்து போட, நடுச்சுவரை நான் தகர்த்தெறிய நான் எங்க போனேன்? சிலுவைக்கு போனேன். இப்போ உனக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் இடையில எந்த பிரச்சனையும் இல்லை. நீயே அவர்கிட்ட போய் என்ன பண்ணலாம்? என் பேரை சொல்லி ஜெபம் பண்ணா எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கும். ஆனா நீ என்ன பண்ண மாட்டேங்கிறனா, அனுதினமும் என்ன இப்படிப்பட்ட வெளிப்பாடோடு தேட மாட்டேங்கிற. ஐயோ ஏன் எனக்கு இந்த தரித்தனம், ஐயோ ஏன் எனக்கு இந்த பேதமை, ஐயோ ஏன் எனக்கு இந்த முட்டாள்தனம், ஐயோ ஏன் எனக்கு இந்த பலவீனம். இப்படித்தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, நம்மளுடைய இயலாமையை நினைச்சு ஐயோ ஐயோன்னு கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கிறோம். என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்காக எல்லாம் சமாதானம் பண்ணி முடிச்சிட்டேன். நீ போய் பிதாவிடத்துல எவ்வளவு வாங்க முடியுமோ உன் விசுவாச அளவுக்கு நீ என்ன பண்ணிக்கலாம்? வாங்கிக்கலாம். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ உனக்கும் பிதாவுக்கு இடையில எந்த என்ன இல்லை, உடைசலும் இல்லை. நீ என் வழியா இந்த பாலத்து வழியா உள்ள போய் வெளியே வரலாம். அல்லேலூயா. எவ்வளவு ஆசீர்வாதம் வேணாலும் நீ பிதாவிடத்திலிருந்து என்ன பண்ணலாம்? வாங்கி கொள்ளலாம், பெற்றுக்கொள்ளலாம். அதை நான் உனக்கு சமாதானம் பண்ணி வச்சுட்டேன். அல்லேலூயா. இதுதான் பவுல் அப்போஸ்தலன் சபைக்கு சொல்லி கொடுக்கிறார். பவுல் அப்போஸ்தலன் என்ன பண்றாரு? சொல்லி கொடுக்கிறார். முன்னே நீ தூரமா இருந்த, இப்பொழுதோ இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எல்லா ஆசீர்வாதத்தையும் தேவன் நமக்கு பக்கத்துல வச்சிருக்கிறார். யார் மூலம் இந்த சிலாக்கியனா? இயேசுவின் மூலம். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலம் சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இயேசுவின் நாமத்துல ஜெபம் பண்ணி வாங்க வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தையும் வாங்குவதற்கு அவர் நமக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? ரெடி பண்ணிட்டார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அவர் என்ன பண்ணிட்டாரு? ரெடி பண்ணிட்டார். வாங்கலாமா வாங்கக்கூடாதா? வாங்கலாமா வாங்கக்கூடாதா? வாங்கலாம். அப்ப என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணு. இங்கே தான் பிரச்சனையே. அதையும் இயேசுவே பண்ணிட்டாருன்னா நாங்கள் போய் வாங்கிக்கிட்டு வந்துடலாம். மறுபடியும் ஒரு கொக்கி வைக்கிறீங்களே, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுறீங்களே, இது எந்த விதத்தில் சாத்தியம்? ஜெபம் பண்ணாமல் ஏதாவது வாங்குறதுக்கு வழி இருந்தால் என்ன பண்ணுங்க? சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு வழி பைபிளில் இல்லவே இல்லை. அதுக்கு நீங்கள் வேற வழியை தான் என்ன பண்ணணும்? பார்த்து போகணும். அந்த வழி இங்கே இல்லை. ஜெபம் பண்ணாமல் ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே முடியவே முடியாது. இயேசு இடத்துல அது இல்லவே இல்லை. இயேசு இடத்துல வந்தால் அவர் சொல்கிறாரு, நான் உனக்கும் பிதாவுக்கு இடையே இருந்த எல்லா கசப்பையும், எல்லா நடுச்சுவரையும், எல்லா பிரிவினையும் மாற்றிட்டேன். இனி ஜெபம் பண்ணால் உனக்கு எல்லா ஆசீர்வாதமும் என் நாமத்தினால நீ வாங்கிக்கலாம். நானும் என்ன பண்ணுறேன்? உனக்காக பரிந்து பேசுகிறேன். ஆனால் என்னோட கூட நீ என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், இவ்வளவு பெரிய இந்த நடுச்சுவரை, தடுப்பு சுவரை, இந்த பிரிவினையை இயேசு சிலுவையினாலே நமக்கு என்ன வாக்கினார்? சமீபமாக்கினார். பிதாவிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை தேவன் நமக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவதாக பாருங்க, இயேசு சிலுவையில் தன்னை தாழ்த்தினார். இப்போ சிலுவை மரத்தில் நல்லா கவனிங்க, இதுதான் நம்ம எல்லாரும் பார்த்த காட்சி. சிலுவை மரத்தில் இயேசு தன்னை தாழ்த்தினார், இது ஒரு பக்கம். ஆனால் சிலுவையின் மறுபக்கத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இப்போ தியானிக்க போகிறோம். சிலுவையின் ஒரு புறத்தில் தன்னை தாழ்த்தினதை நாம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம்
6 11 வரையிலும் நான் வாசிக்கலாம். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அல்லேலூயா. இது சிலுவையிலே நாம் பார்த்த காட்சி. அல்லேலூயா. என்ன பண்ணாரா? அவரு தேவனுடைய ரூபமாய் இருந்தார், தேவனுடைய தட்சரூபமாய் இருந்தார். அப்படிப்பட்ட இயேசு என்னலைன்னா தேவனுக்கு சமமாயிருப்பதை எண்ணாமல் தம்மை தாமே தாழ்த்தி சிலுவையில் ஜீவன் பிரிகிற வரையிலும் இயேசு தன்னை என்ன பண்ணாரு? தாழ்த்தி கொண்டார். ஹல்லேலூயா. இயேசு மெய்யாகவே சிலுவையிலே தன் ஜீவன் விடுகிற வரையிலும் எங்கேயும் எந்த இடத்திலையும் பிதாவுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேசாம தன்னை தாழ்த்தினார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம எல்லாரும் இயேசு ஜீவனை விடும் பொழுதும், ஜீவனை விடுவதற்கு அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருந்த பொழுதும் நாம் இயேசுவை பார்த்த காட்சி. ஆனால் இதுக்கு சமமா இன்னொரு காட்சி நடந்தது. அதை தான் பவுல் எழுதுகிறார். அல்லேலூயா. அதை நம்ம வாசிக்கலாமா? நம்ம கொலேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம், கொலேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 14, 15. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறித்துக் கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. இதுதான் இன்னொரு பக்கம் நடந்த காட்சி. இப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு பாருங்க, எதிரிடையாய் நம்முடைய பரிசுத்தவான்களை, தேவ பிள்ளைகளை எப்பொழுதும் ஒருத்தன் தேவ சமூகத்தில் குற்றப்படுத்துவான். அவன் யாரு? சந்தேகமே இல்லாம சொல்லலாம், அவன் பிசாசு. குற்றப்படுத்துகிற வேலையை செய்கிறவன் யாரு? நல்லா சத்தமா சொல்லுங்க. பிசாசு. நீங்க யாராவது குற்றப்படுத்துற வேலையை செய்யற மாதிரி இருந்தா நீங்க யாரு? நான் சொல்ல, நீங்க தான் சொன்னீங்க. குற்றப்படுத்துகிற வேலையை செய்கிறவன் யாரு? பிசாசு. இந்த குற்றப்படுத்துகிற வேலையை செய்கிறவன் எப்பொழுதும் நமக்கு எதிராத்தான் பிதாவிடத்துல என்ன பண்ணுவான்? பேசுவான். எப்பொழுதும் எதிராத்தான் பேசுவான். சிலர் இருக்காங்க பார்த்தீங்களா, நன்மையே செய்திருந்தால் கூட அதை தீமையா எப்படி டைவர்ட் பண்ணி பேசணும்னு. நம்ம ஆள்களுக்கு நிகராக ஒரு ஆள் இந்த உலகத்துல யாரும் பிறந்தே வர முடியாது. நன்மை செஞ்சிருப்பாங்க, ஆனா அதையவே நம்ம ஆளுங்க உள்டாவா என்ன பண்ணுவாங்க? தீமையா சித்தரிப்பாங்க. பார், இந்த மாதிரி ஆள்கள் இருந்தா நம்ம என்ன பண்ண முடியாது? பக்கத்துல முன்னேறவே முடியாது. இவங்கெல்லாம் யாருடைய ஆட்கள் அப்படின்னா பிசாசினுடைய ஆட்கள். நான் சொல்ல, நீங்களே சொல்லிக்கிட்டீங்க. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அப்படின்னா, பிசாசு இவ்வளவு நாளும் பிதாவிடத்திலிருந்து எந்த ஆசீர்வாதத்தையும் வாங்க முடியாதபடி அவன் குற்றப்படுத்துகிறவனாக, நமக்கு எதிராக சாட்சி எழுதுகிறவனாகவே காணப்பட்டான். அவனுடைய அந்த கையெழுத்து சிலுவையின், கவனிங்க, சிலுவையின் பக்கத்தில் இருக்கிறது. அதை எடுத்து ஆண்டவர் தன்னோடு கூட அந்த சிலுவை மரத்தில் ஒரே அடி. என்ன அது? உங்களையும் என்னையும் குற்றப்படுத்தின பிசாசுடைய குற்றப்பத்திரிக்கையை இயேசு சிலுவையின் மேல என்ன பண்ணார வச்சு ஒரே அடி. நீங்க கடன் வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கடன் கொடுக்கிறவங்க உங்கள்கிட்ட ஒரு பத்திரத்துல சைன் வாங்கிக்குவாங்க. நீங்க கடனை திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா அந்த பத்திரத்தை என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? சத்தமா சொல்லுங்க. கிழிச்சிருவாங்க. இல்லைன்னா ஆணி வச்சு ஒரு அடி அடிச்சிருவாங்க.
அப்படியா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாம், அடிச்சிருவாங்க. அப்படின்னா இனிமே இந்த நபருக்கு நீங்கள் கடன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதான் அதுக்கு இந்த ஆணி அடிக்கிறதுக்கு அர்த்தம். ஹல்லேலூயா. அது போலதான் ஆண்டவராகிய இயேசு பிசாசு கொண்டு வந்த அத்தனை சதியையும் அத்தனை குற்ற காரியங்களையும் சிலுவையின் மேல வச்சு ஒரே அடிச்சிட்டார். இனிமே அவரிடத்திலிருந்து அந்த குற்றம் சொல்லும்படியான எந்த காரியத்தையும் பிசாசு எடுத்து பேச முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசு கிட்ட இருந்து இப்படிப்பட்ட குற்ற காரியங்களை எல்லாம் என்ன பண்ணிட்டார்? நான் மாற்றி எழுதிட்டார். இனிமே என்ன அப்படின்னா, இனிமே வெற்றி பவனி. ஹல்லேலூயா. இன்னும் சொல்றாரு பாருங்க, அதே 15ஆம் வசனம், துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு, ஒரு சட்டையை உரிக்கிறது போல பிசாசுடைய துரைத்தனத்தையும் அதிகாரத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாராம்? உறிஞ்சு போட்டார். இப்ப யார் நிர்வாணமா இருக்கிறது? சத்தமா சொல்லுங்க, பிசாசு. அல்லேலூயா. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் ஆண்டவராகிய இயேசு என்ன பண்ணிட்டார்? பிசாசு கிட்ட இருந்து உரிந்து போட்டார். அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது, ஒரு அதிகாரம் கிடையாது, ஒரு வல்லமை கிடையாது. இப்ப யார் நிர்வாணமா நிக்கிறான்னா, பிசாசு தான் நிர்வாணமா நிக்கிறான். சிலுவை மரத்துல ஒரு பக்கம் ஆண்டவராகிய இயேசு தன் ஜீவனை கொடுத்து கொண்டு இருக்கும் பொழுது பிசாசுனுடைய துரைத்தனமும் அதிகாரமும் என்ன பண்ணப்பட்டது? உரிக்கப்பட்டது. ஹல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி உரிந்து கொண்டு ஆண்டவராகிய இயேசு என்ன பண்ணாராம்? வெளியரங்கமான கோலமாக்கி என்ன செய்தார்? சிலுவையின் மேல் வெற்றி பெற்றார் என்பதை, வெற்றி பவனியை அங்கே நடத்தினார்கள். அல்லேலூயா. அந்த வெற்றி பவனி வேதத்தில் எழுதப்படவில்லை. ஆனால் வெற்றி பவனியை பவுல் அப்போஸ்தலன் பார்க்கிறார். ஒரு ரோம பிரஜை, ஒரு ரோம சாம்ராஜ்யம் ஒரு தேசத்தை ஜெயித்து வரும் பொழுது எப்படி ஒரு வெற்றி பவனியை கொண்டாடுவார்கள் தெரியுமா? அப்படி ஒரு வெற்றி பவனி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடத்தினார். அல்லேலூயா. அதெல்லாம் இங்க என்ன பண்ண படலைன்னா, எழுத படலை. ஆனால் ரோம சாம்ராஜ்யத்தில் ஒரு வெற்றி பெற்ற ஒரு மகனுக்கு மகுடம் சூட்டப்பட வேண்டும் என்றால் ஒரு சூப்பரான ஒரு பவனி நடத்துவாங்க. சில நாட்கள் அந்த பவனி 3 நாள் கூட என்ன பண்ணுமா? நடக்குமா? அப்படித்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வெற்றி பவனியை நமக்காக ஏற்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எப்படி பார்க்கிறோம் இயேசுவை? ஐயோ பாவம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை இப்படி நிர்வாணமாய் தொங்க விட்டு இருக்கிறார்கள் என்று தான் நம்ம என்ன பண்ணோம்? பார்த்தோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் பார்க்கிறார், என் இயேசு பிசாசை வெற்றி சிறந்து ஒரு வெற்றி பவனியை கொண்டாடுகிறவர் தான் யாரு? ஆண்டவராகிய இயேசு. இப்ப யாருக்காவது பிசாசை பார்த்து உங்களுக்கு பயம் வருமா? வருமா? வராது, வரக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பவனி பார்த்த சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், முதியோர் எல்லாரும் தன் வாழ்நாட்கள் அந்த பவனியை ஒரு நாள் கூட என்ன பண்ண மாட்டாங்களாம்? மறக்கவே முடியாத அளவுக்கு அந்த பவனி நடக்குமா? அப்படிப்பட்ட ஒரு வெற்றி பவனியை பவுல் அப்போஸ்தலன் என்ன பண்றாருன்னா ஒரே லைன்ல எழுதிட்டாரு. என்னன்னா, சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, சிலுவையில் வெற்றி சிறந்தார். இயேசு இந்த வெற்றி பவனியை கொண்டாடி இருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத பவுல் அப்போஸ்தலன் என்ன பண்றாருன்னா, அவர் வெற்றி சிறந்தார், வெற்றி பவனி கொண்டாடினார் என்று எழுதுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ரோம அரசாங்கத்தில் ஒரு வெற்றி பவனி எப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஒரு வெற்றி பவனி எப்படி நடக்குன்னா, முதலாவது வெற்றி பெற்ற அந்த அரசாங்கம், அந்த ராஜா, முதலாவது வெற்றி பெற்ற அந்த ராஜா எதிரிய பிடிச்சிட்டான் அப்படின்னா முதல்ல எதிரியுடைய கட்ட விரலை கட் பண்ணிடுவாங்க. அந்த ராஜாவுடைய கட்ட விரல், வலது கை கட்ட விரல் என்ன பண்ணப்படும்? கட் பண்ணப்படும். எதுக்கு தெரியுமா? இனிமே ஒரு காலத்திலும் நீ துப்பாக்கி எடுத்துக்கிட்டு வில்ல அம்பை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது? என் நாட்டுக்கு நீ யுத்தத்துக்கு வரக்கூடாது. அதனால உனக்கு என்ன இருக்காது? கட்ட விரல் இருக்காது. முதல்ல கட்ட விரல் தான் என்ன பண்ணுவாங்களாம்? கட் பண்ணுவாங்களாம். அல்லேலூயா. ரெண்டாவது அவனுடைய 2 காலினுடைய கட்ட விரலையும் என்ன பண்ணிடுவாங்களாம்? கட் பண்ணிடுவாங்களாம். அல்லேலூயா. ஏன்னா இனிமே நீ ஒரு நாளும் என் தேசத்துக்கு எதிரா நீ யுத்தத்துக்கு நிற்கவே கூடாது.
ஏன்னா கட்டை விரல் இருந்தால் தானே நீ ஊனி நிற்ப. கட்டை விரல் போச்சுன்னா என்ன பண்ண முடியாது, நிற்க முடியாது. இப்படித்தான் இயேசு எல்லாத்தையும் உருந்து கொண்டார். உங்களுக்கு புரியுதா? சாத்தானை பார்த்து நீங்களும் நானும் என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. என்ன பண்ணுவாங்கன்னா, எதிரி ராஜாவுடைய கட்டை விரல் நாளையும் என்ன பண்ணிடுவாங்க, கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ணப்பட்ட அந்த எதிரி ராஜாவை அவனுடைய அந்த சேனையெல்லாம் சிறைப்பிடிச்சிருவாங்க. ராஜா அந்த நாட்டுக்கு போருக்கு வந்த எல்லாரும் என்ன ஆயிரணும், ஜெயித்த ராஜாவுக்கு சிறை கைதிகள். இவன் ஒன்றும் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. இப்படி ஜெயித்த இந்த தேசம் ஒரு வெற்றி பவனி நடத்தும். எப்படி நடத்தும் அப்படின்னு சொன்னா, இங்க கவனிங்க. முதலாவது இசை வாசிக்கின்ற இராணுவ குழு முன்னாடி போகும். பயங்கரமான ஒரு இசை இசைக்கப்படும். நம்ம இந்த குடியரசு தினத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அந்த இசை வாசிக்கிறவங்க என்ன செய்வாங்க, முன்னாடி போவாங்க. பார்த்துருக்குறீங்களா? கொடி ஏற்றுறதுக்கு பிரதமர் வர்றதுக்கு முன்னாடி இந்த பவனியை தான் முதல்ல காமிப்பாங்க. பார்த்துருக்குறீங்களா? மிஞ்சி போனால் ஒரு 2 மணி நேரம் தான் என்ன பண்ணும், அந்த பவனி போகும். ஆனால் ரோம அரசாங்கத்தில் அப்படி இருக்காது, 3 நாள் கூட நடக்குமா. அவ்வளவு திரளான எல்லா சோல்ஜர்ஸும் வந்துடுவாங்களாம். எங்கெங்கே இருக்கிறானோ அந்த நாட்டு லட்சாதி லட்சம் சோல்ஜர்ஸும் எங்கே வந்துடுவாங்க, வெற்றி பவனிக்கு வந்துடுவாங்க. அப்போ வெற்றி பவனியில் போகிற அந்த இராணுவ வீரர்களுக்கு எவ்வளவு பெருமை தான் இருக்கும். தேசத்தை ஜெயிச்சிட்டண்டா, இனிமே நமக்கு என்ன கிடையாது, எதிரி நாட்டில் நமக்கு தோல்வி என்பது கிடையாது, இனிமேல் எதிரி நாடே இவனுக்கு சொந்தம் என்ற வெற்றி பெருமிதத்தோடு முதலாவது ஒரு குரூப் பாடல் பாடிக்கொண்டு, ட்ரம் வாசித்து கொண்டு, மியூசிக் வாசித்து கொண்டு முதலாவது போகும். ஒரு பெரிய நீண்ட ஒரு வரிசை என்ன பண்ணும், போகும். இதான் பவனியில் முதல் போகிறது. ஹல்லேலூயா. இதை வழி நெடுகிலும் இருக்கிறதான ஜனங்கள், அந்த ஜெயித்த நாட்டு மக்கள் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்களாம், நின்று வேடிக்கை பார்ப்பார்கள். என்ன பண்ணுவாங்க, வேடிக்கை பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. அந்த தேசத்தை ஜெயித்த தேசத்தினுடைய எல்லா கட்டிடங்களும் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். எல்லாம் சீரியல் பல்பு ஜெகஜோதி என்ன பண்ணும், தொங்க விடப்பட்டிருக்கும். இவங்க முதல் அந்த அந்த பாடல் குழு முன்னாடி போகும். அதில் எக்காலம் வாசிக்கிறவங்க, ட்ரம்ப் வாசிக்கிறவங்க, இவங்க எல்லாரும் போவாங்க. ரெண்டாவதாக யார் போவாங்க அப்படின்னா, அணிவகுத்து யுத்தத்துக்கு போன இராணுவ வீரர்கள் போவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதா யார் போவா அப்படின்னா, வெற்றி பெற்ற அந்த ராஜா. இன்னொன்று அந்த வெற்றிக்கு காரணமாக இருந்த சோல்ஜர்ஸ், வெற்றிக்கு காரணமாக இருந்த இராணுவ வீரர்கள் ராஜாவுடைய அந்த ரதத்தில் ஏற்றப்பட்டு மூன்றாவதா என்ன பண்ணுவாங்களாம், அந்த பவனியில் போவாங்களாம். ஹல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, வெற்றி பெற்ற அந்த இயேசு யாருடைய ரதத்தில் போயிருப்பார்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பிதாவாகிய தேவனுடைய ரதத்தில் போயிருப்பார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றிற்கும் மேலாய் அவரை என்ன பண்ணாரா, தேவன் உயர்த்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் இயேசு பிதாவாகிய தேவனால் உயர்த்தப்பட்டார் என்றால், சிலுவையிலே வெற்றி சிறந்தார். யாரை ஜெயித்தார்? பிசாசை, சாத்தானை ஜெயித்தார். இனிமே சாத்தான் எழும்ப முடியுமா? 4 பெருவிரலும் போயிடுச்சு, எழும்ப முடியுமா? இயேசு சொல்றாரு, சாத்தானை என்னுடைய தலையவே நான் என்ன பண்ணியிருக்கிறேன், நசுக்கிட்டேங்கிற. தலையை நசுக்கின அவன் செத்து போயிட்டான்னு அர்த்தம். இதுக்கப்புறம் பிசாசு எழும்பி ஏதாவது செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அதனால் தேவ பிள்ளைங்க நீங்கள் யாரும் என்ன பண்ணக்கூடாதுன்னா, சாத்தானை பார்த்து பயப்படக்கூடாது, சாத்தான் எடுத்துக்குவான்னு நினைக்கக்கூடாது, இந்த ஆசீர்வாதம் எனக்கு வராதுன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. கர்த்தர் எல்லாத்தையும் என்ன பண்ணார், சிலுவையில் சம்பாதிச்சு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நான்காவதாக அந்த பவனியில் யார் போவா அப்படின்னா, இந்த வெற்றி பெற்ற ராஜாவினுடைய ரதத்தில் இணைக்கப்பட்ட ஒரு ரதம் பின்னாடி வரும். அது யாருடைய ரதம் அப்படின்னா, தோல்வி அடைந்த ராஜா. இன்னும் உயிரோட வச்சிருப்பாங்க. இவங்களையெல்லாம் பாரு, இவன் தான் அந்த நாட்டு ராஜா அப்படின்னு தோல்வி அடைந்த அந்த ராஜா, அவனுக்கு கூட நின்னவங்களெல்லாம் அதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஏற்றிருப்பாங்க. அவன் ஒரு காட்சி பொருளாக அந்த பவனியில் என்ன பண்ணுவான், வருவான். என்னன்னு இல்லாமல்
4 கட்ட விரலும் இல்லாமல், அப்படின்னா உயிர் ஊசலாடிட்டு இருக்கும். அல்லேலூயா. இதான் பவனியில் போகிறாங்க. இப்போ பிசாசு உசுறு என்ன ஆகிட்டு இருக்குது? ஊசலாடிக்கிட்டு இருக்கிற மாதிரி பார்க்கணும். நீங்கள் அப்படியே அவனை வீரனா நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? பார்க்கக்கூடாது. யார் தான் வீரன்? நீங்கள் இயேசு தான் நமக்கு வீரன். அவர் தான் யார்? ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். அப்படி பார்க்கணும் நம்ம ஆண்டவரை. அல்லேலூயா. சிலுவையில் ஒரு ஏதோ பரிதாபமா தொங்கின மாதிரியே நம்ம பார்க்கக்கூடாது. ஒரு பக்கம் அவர் நமக்கு நடத்தின வெற்றி பவனி என்ன பண்ணணும்? பார்க்கணும். ஹல்லேலூயா. அப்போ தோல்வி அடைந்த அந்த ராஜா கை கால்களுடைய பெருவிரல் வெட்டப்பட்ட நிலையில் போகும். அடுத்து பார்த்தீங்கன்னா 5வதாக அங்கே என்ன அப்படின்னா, போரில் எங்கெல்லாம் வெற்றி பெற்றாங்களோ அதெல்லாம் சித்திரங்களாய் வரையப்பட்டு படக்காட்சி ஆக்கப்பட்டு அதெல்லாம் ரதத்தின் மேலே ஏற்றி எங்கெல்லாம் இந்த ராஜா எப்படியெல்லாம் ஜெயிச்சார் என்பதை மக்கள் பார்க்கும்படி அந்த படமெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம்? போயிட்டே இருக்கும். இப்போ தான் நம்மள படமெல்லாம் எங்கே பார்க்குறோம்? ஃபில்மில் பார்த்துறோம் இல்லை? பார்த்துறல. அப்போ மக்களுக்கு தெரியணும்ல எப்படி ஜெயிச்சாங்கன்னு. அதெல்லாம் அன்றைக்கு சித்திரமாக டக் டக்குன்னு வரைகிறதுக்கு ஆள் இருந்திருக்காங்க பாருங்கள். படங்களாய் வரையப்பட்டு அதெல்லாம் ரதத்தில் போகும். இங்கெல்லாம் இப்படி ஜெயிச்சாங்க, இவனை இப்படி குத்துனான், இவன் இப்படி விழுந்தான், இவன் இப்படி செத்தான், இவன் கட்டவரில் எப்படி நறுக்கணும், எல்லாத்தையும் என்ன பண்ணியிருப்பாங்க? படமாக்கப்பட்டு பார்வையாக வைக்கப்பட்டு ரதத்தில் என்ன பண்ணும்? அதெல்லாம் ஒரு வரிசையாக போகும். அல்லேலூயா. 6வதாக என்ன அப்படின்னா, வெற்றி பெற்ற நாட்டினரின் கொள்ளை பொருள். ஜெயிச்சாங்கல்ல, அந்த நாட்டினுடைய கொள்ளை பொருள் அப்படின்னா எவ்வளோ இருக்கும் பாருங்க. ஆடு மாடு ஒட்டகம் இல்லை ட்ரெஸ்ஸு பவுனு எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கொள்ளை பொருள் எல்லாம் அதுக்கு பின்னாடி வரும். இந்த நாட்டு மக்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் நினச்சி பாருங்க. இந்த கொள்ளை பொருளை எல்லாம் அந்த ஜெயிச்ச ராஜா யாருக்கு தருவான்? தன் நாட்டு மக்களுக்கு தான் தருவான். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு ஜெயித்த அத்தனை கொள்ளை பொருளையும் இப்போ யாருக்கு தான் தரேங்கிறாரு? நமக்கு தான் தரேங்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ இந்த கொள்ளை பொருளெல்லாம் யாருக்கு அப்படின்னா நமக்கு. நம்ம இவ்வளோ நாளாக அவன் வாங்கிக்கிட்டு போயிட்டு இருக்கிறான். இனிமே நீங்கள் விடக்கூடாது. யாருது அதெல்லாம்? நம்முடையது, நம்முடையது, என்னுடையது, இயேசு உடையது, என்னுடையது. அல்லேலூயா. இயேசு சம்பாதித்ததெல்லாம் யாருடையது? என்னுடையது. அப்படி நீங்கள் உரிமையாக்கி என்ன பண்ணணும்? எடுத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. கொள்ளை பொருள் எல்லாம் போகுமா. 7வதா பார்த்தீங்கன்னா மறுபடியும் இராணுவ வீரர்களுடைய அணிவகுப்பு போகும். அதற்கு பின்பாக மறுபடியும் எல்லா யுத்தம் பண்ணின அந்த காலாட்படை, யானைப்படை, குதிரைப்படை எல்லாம் என்ன பண்ணும்? போகும். இப்படி இந்த பவனி பார்த்தீங்கன்னா 3 நாள் நடக்குமா. சில நேரங்களில் சின்ன வயசில் இப்படி யாராவது பவனியை பார்த்துருந்தா சாகரவர்களும் அந்த பவனியை என்ன பண்ணியிருக்கவே மாட்டாங்களாம், மறந்துருக்கவே மாட்டாங்களாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கவனிங்க, இயேசு ராஜா நமக்காக இவ்வளவு பெரிய வெற்றியை சம்பாதிச்சு ஒரு பெரிய பவனியே நடத்தி இருக்கிறாரு. நம்ம கண்ணுக்கு தான் அது என்ன பண்ணலை, தெரியல. பவுல் அப்போஸ்தலன் பார்க்குறார். ஓ, வெற்றி சிறந்தார் என்றால் இப்படி ஒரு வெற்றி பவனி என்ன பண்ணியிருக்கணும், நடந்திருக்கணும். ஆனால் இதை நடத்த ஒரு ஆள் அங்கே இல்லை. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா வெற்றி சிறந்தார் என்று சொல்லி அந்த வார்த்தையை சுருக்கமாக என்ன பண்ணிட்டாரு, எழுதிட்டார், முடிச்சிட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை குறித்து நமக்கு கொஞ்சம்தான் விளங்குச்சு. பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலன் மூலம் இவ்வளோ காரியங்களை என்ன பண்ணார், நமக்கு விளக்கி காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது அவர் நமக்கு என்னவா இருந்தார்னா சமாதான பிரபுவாக இருந்தார். 2வதாக ஒரு பக்கம் அவர் தன்னை தாழ்த்தி கொண்டார், இன்னொரு பக்கம் அவர் வெற்றி சிறந்தார். அவர் வெற்றி வீரனாக காணப்பட்டார். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு என்ன பண்ணுகிறார், விளக்கி காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் வாக்கு பண்ணியிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் யாருக்கு தான், நமக்கு தான், நமக்கு தான். அதனால் ஐயோ இயேசுவை கும்பிட்டு வந்தா, இயேசுவை நம்பி வந்தா ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, பிச்சைக்காரனாட்டம் கேட்கக்கூடாது. அவர் சம்பாதித்த அத்தனை பொருளும் அத்தனை சம்பாத்தியங்களும் கொள்ளை பொருளாய் தேவன் நமக்கு என்ன பண்ணார், எடுத்து கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. இனி எந்த காரியத்தையும் பிசாசு என்ன பண்ண முடியாது, உரிமையாக்கி கொள்ள முடியாது. அவன் தலை நசுக்கப்பட்டவன். அவன் யாரு,
தலை நசுக்கப்பட்டவன். அவன் எதையும் உரிமையாக்க முடியாது. நம்ம தான் அத்தனையும் என்ன பண்ண வேண்டும்? உரிமையாக்கி கொள்ள அதிகாரம் பெற்றவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் இங்க சொல்றார், துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவனை என்ன பண்ணார்? நிர்வாணப்படுத்திட்டு ஆண்டவர் என்ன பண்ணார்னா ஒரு வெற்றி பவனியை நமக்காக என்ன பண்ணியிருக்கார்? நடத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுப்போம்னா கர்த்தர் இது போல அநேக ரகசியங்களை பவுலுக்கு வெளிப்படுத்தினது போல நமக்கு என்ன பண்ணுவார்? வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. அப்படி அவர் வெளிப்படுத்துகிற காரியங்கள்னால்தான் நம்ம தொடர்ந்து தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ முடியும். ஹல்லேலூயா. எல்லாவற்றையுமே இந்த வேதத்தில் எழுதப்பட்டு விட்டாச்சு. இனி புதுசாக ஒரு வெளிப்பாடு நமக்கு தேவை இல்லை தான். ஆனால் இதில் இருக்கிறதையே விளங்கிக்கிறதுக்கு நமக்கு இன்னும் என்ன பண்ண மாட்டேங்குது? அறிவு போத மாட்டேங்குது. அதுக்கு தான் யார் தேவை? சத்தமாக சொல்லுங்க, யார் தேவை? பரிசுத்த ஆவியானவர் தேவை. எத்தனை முறை கொலேசியர் நிருபத்தை நம்ம படிச்சிருப்போம்? படித்தோமா? படிக்கலையா? படித்தோம். எங்கேயாவது விளங்குச்சா? விளங்கலை. இன்னைக்கு விளங்குச்சு பார்த்தீங்களா? ஆண்டவர் என்ன பண்ணுறாரா? துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவர் வெற்றி பெற்ற வெற்றி வீரன். ஹல்லேலூயா. அவர் தோல்வி அடைந்தவர் அல்ல, அவர் வெற்றி வீரன். ஹல்லேலூயா. அதனால தான் அவர் போய் என்ன பண்ணாருன்னா பாதாளத்தில் இறங்கி போய் பிசாசுக்கிட்ட இருந்து திறவுகோலை வாங்கிக்கிட்டு வந்துட்டார். இனிமே திறக்கவும் பூட்டவும் அதிகாரம் உடையவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு. ஹல்லேலூயா. அவர் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறப்பார், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுவார். நல்ல யாரும் நம்ம வாசலை பூட்டிட்டாங்கன்னு நினைக்காதீங்க. அவர் ஒரு சாவி போட்டு திறந்துட்டாருன்னா யாருமே என்ன பண்ண முடியாது? பூட்ட முடியாது. அவர் திறந்து வச்சதை யாரும் பூட்ட முடியாது. அவர் பூட்டின சாத்தானுடைய கதவை யாரும் திறக்க முடியாது. கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நமக்கு என்ன பண்ணுகிறார்? விளங்க பண்ணி கொண்டே இருக்கிறார். இன்னும் இத காரியங்களை நம்ம ஒரு நாட்கள் நம்ம